ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹைதராபாத் வந்து வீடு க்ளீனிங்லாம் முடிஞ்சுது. ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது நம்ம இந்த மூவிஸ்லலாம் பார்த்த மாதிரி இந்த வலையெல்லாம் எப்படி பிச்சுட்டு உள்ளே வருவோம்னு நினச்சோம். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. குயிக்காக வந்து க்ளீனிங்லாம் முடிஞ்சுது. சம் வாஷிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் அப்படி வீடு ஓரளவு செட்டில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து க்ராசரி வாங்க போகணும். க்ராசரி சொன்னோட தான் ஞாபகம் வருது. நான் ஹைதராபாத் கிளம்பும் போது நான் சென்னைக்கு வரும்போது என் ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தனால என்னென்ன ஸ்டாக் இருக்குன்றது நான் எழுதி வச்சுருந்தேன். அதே மாதிரி எந்தெந்த ஷெல்ஃபில் என்னென்ன இருக்குன்றது அவங்களோட ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் எழுதி வச்சுட்டு வந்தது. ஆனால் இப்போ ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ வந்து இது ஆக்சுவலி 6-7 months ஆகிடுச்சு இல்லை, கண்டிப்பாக எல்லாமே ஞாபகம் இருக்காது. ஸோ இதை பார்க்கும்போது வீட்டில் என்னென்ன இருக்குன்றது தெரிய வரும். இது எதுக்குன்னா கண்டிப்பாக 6 monthsக்கு அப்புறம் எல்லா திங்ஸுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சிலதை நம்ம டிஸ்போஸ் பண்ணணும்னாலும் இது பார்க்கும்போது தெரியும் எந்தெந்த திங்ஸ் எங்கெங்கே இருக்குன்றது. ஸோ இதை வச்சு எது எது தேவை அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் க்ராசரிக்கு தேவையான லிஸ்ட்டு வந்து ஓரளவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு தேடி எடுக்கிறதுக்கு நமக்கு இது மாதிரி லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி. நான் எப்போவுமே லிஸ்ட் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட், ரைஸ், வீட் அது மாதிரி எழுதிப்பேன். அதுக்கப்புறம் தால், நெக்ஸ்ட் அந்த பவுடர் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் டாய்லெட்ரிஸ், அப்படி தான் லிஸ்ட்டு நான் வந்து எழுதுவேன். ஸோ அதை மாதிரி ஒரு 28 ஐட்டம்ஸ் கிட்ட நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போ வந்து க்ராசரி ஷாப்பிங்க்கு தான் போகிறோம். நம்ம வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் அது மிஸ் ஆகாமல் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். வாங்க இன்னைக்கு நான் க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறதை பார்க்கலாம். ஹைதராபாத்தில் ஈவினிங் டைம் நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்ல க்ளவுடியாகவும் இருந்தது. டாட்டாவோட குரூப் ஸ்டார் ஹைப்பருக்கு தான் நாங்கள் க்ராசரி ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். இங்கே மெயினாக நிறைய திங்ஸ்க்கு, அதாவது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கிச்சன் யூட்டன்சில்ஸ், வெசல்ஸ் அப்படின்னு நிறைய திங்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னால் 10-15% அப்படி இல்லை, மோர் தேன் 20%, 50%, 50%க்கு மேலே கூட நிறைய திங்ஸ் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இந்த ஷாப்க்கு வந்திருக்கோம். பேக் டு எங்களோட ஹைதராபாத் லைஃப். இந்த ஷாப்க்கு நாங்கள் அடிக்கடி வர்றதுனால நிறைய பேர் எங்களுக்கு பழக்கம் உண்டு. இப்போ ஆனால் இந்த லாஸ்ட் ஒரு 6 monthsலேயே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க. ஆனால் இருக்கிற சில பேர் பார்த்த உடனே வந்து நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அதாவது இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ரிசீவ் பண்ணுறதும் சரி, நம்ம பார்க்குறதும் சரி, நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட எவ்வளோ அன்பாக நடந்துப்பாங்கன்றது இவ்வளோ டேஸ் கழித்து இந்த ஷாப்க்கு வரும்போது, இந்த பீப்புளை பார்க்கும்போது, அவங்கள நம்மளை ரிசீவ் பண்ணும்போது ரொம்பவே தெரிஞ்சுது. கோக்னட்லாமும் பார்த்தா வெளியில் இருக்கிற ஷாப்லலாம் மோஸ்ட்லி 30-35 ருபீஸ்க்கு மேலே இருக்கும். ஆனால் இங்கே வந்து 25 ருபீஸ்க்கு கிடைக்கிது. சைஸும் வந்து நல்ல பிக் சைஸில், தேங்காவும் ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி எங்களோட ஷாப்பிங் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான் இருக்கும். அந்த சாட்டர்டே அப்படி ஃபேமிலியோட வெளியே வந்துட்டு போகிறது, இந்த ஷாப்பிங்கிறது இல்லை, மற்றபடி வெளியிலே வந்துட்டு போகிறதே அவ்வளோ வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நான் இப்படி வெளியே வரும்போது இங்கே வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கிடச்சிதுன்னா க்ராசரி வாங்கும்போது இங்கேயே வந்து வாங்கிப்பேன். ஒரு ஹைப்பர் மார்க்கெட், ஒரு சூப்பர் மார்க்கெட்னு நான் என் சின்ன வயசில் பார்த்தேன்னா என் அப்பா கூட போன அமுதம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இதை மாதிரியான இதில் ஷாப்பிங் பண்ணி நம்ம வாங்கும்போது இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பசங்களுக்குமே என்னென்ன திங்ஸ் இருக்குன்றது தெரியும்.
பைனாப்பிள்ஸ்லாம் அழகாக கட் பண்ணி ஒரு கவரில் சீல் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கூட பைனாப்பிள் செலக்ட் பண்ணி இங்கே கட் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பிங்கை ஈஸியாக ஆக்குறதுக்கு. இப்போ நிறைய சீட் வெரைட்டிஸ் இருக்குது, நட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது. இதை நம்ம ஒவ்வொரு கவுண்டராக போய் தேடி வாங்கணும் அப்படின்றது இல்லை. இந்த பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. நம்ம இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கும்போது நம்ம கவுண்டருக்கு பில்லிங் போடுறதுக்கு முன்னாடி இங்கே எல்லா வெஜிடபிள்ஸும் வெயிட் போட்டு சீல் பண்ணி வாங்கிக்கணும். என்னோட சின்ன வயசுல எங்க அம்மா வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் என்னன்றது அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து உட்காந்து வந்து லிஸ்ட் போடுவாங்க. ஆனா அப்பா ஷாப்க்கு போகும்போது நான் தான் கூட போவேன். போய் ஒன்னொன்னா வந்து அப்பா வந்து சொல்லுவாங்க, நீயே வந்து பார்த்து எடு அப்படின்னுவாங்க. முன்னாடி உள்ள ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா மளிகை கடைன்னு இருக்கும், நம்ம அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவோம். லேட்டராக இந்த சூப்பர் மார்க்கெட்னு ஸ்லோவாக வர ஆரம்பிச்சு அந்த டைமு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையோ அந்த லிஸ்ட்டை பார்த்து வந்து நான் தான் எடுப்பேன். இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இந்த சின்ன வயசுலேயே இதை மாதிரி எல்லாம் பழகும்போது நம்ம இதை க்ரோ ஆகும்போது அது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். This is extra light olive oil. Okay. Extra light olive oil and French fries olive oil में deep fry करिए. तो सैंपल टेस्ट करो मैम. इस ऑफर में है 2 liters bottle is MRP 2999 का है. आज ऑफर में 1149 में आ रहा है. 1149 रेगुलर ऑल 2 liters 1149 2 liters 1149. ஓகே. எனக்கு தேவையான ஓரளவு உள்ள திங்ஸ் வாங்கிட்டேன். இருந்தாலும் இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டேஸ் ஆயிடுச்சுல்ல, கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்படி மாறி இருக்குது. முன்னாடினா எந்தெந்த ரேக்கில் என்னென்ன இருக்குன்றது எனக்கு கிளியராக தெரியும், குவிக்காக போய் எடுத்துருவேன். இது கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லா திங்ஸுமே வந்து ப்ரைஸோட டிஸ்பிளே ஆகி இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ், அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மாதிரியானது, அப்புறம் பெப்பர், கியூமின், ட்ரை ஜிஞ்சர், அப்படி எல்லாமே ஒரே சைட்லேயே கிடச்சிரும். நமக்கு எடுக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸி. இந்த செக்ஷனில் ஜூஸ், ஹெல்த் ட்ரிங்க் அது மாதிரியான திங்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தேவையான ஹெல்த் ட்ரிங்க் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். எந்த ஷாப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஷாப்பாக இருந்தாலும் சரி, நம்ம பேக்கெட் அப்படியே எடுத்து போட்டுறக்கூடாது. நான் எந்த இது எடுத்தாலுமே டேட் செக் பண்ணிட்டு தான் எடுத்துப்பேன். இது ஃபுல்லாக இந்த ஜங்க் ஃபுட், பேக்கெட்டு, சிப்ஸு, சாக்லேட்ஸ் அந்த செக்ஷன். ஸோ ப்ரிஷாக்கு அவனுக்கு தேவையானதை பார்த்துட்டு இருக்கான். நாங்கள் ஷாப்பிங் வரும்போது 2 லிஸ்ட் வச்சுருப்பேன். ஒரு இதில் இங்கிலீஷில் எழுதியிருப்பேன், ஒரு இதில் தமிழில் எழுதியிருப்பேன். இப்போ நம்ம வந்து வேறு ஸ்டேட்டில் இருக்கோம்ல, நம்ம பசங்களுக்கு வந்து தமிழும் வந்து அதாவது நல்லா பேசுவாங்க, ஆனால் எல்லா திங்ஸ்க்குமே வந்து தமிழில் வந்து பேர் வந்து தெரியாது. ஸோ நான் தமிழில் எழுதின லிஸ்டெல்லாம் வந்து ரிஷா கிட்ட கொடுத்துருவேன். அவனுமே வந்து ஓரளவு எல்லா திங்ஸுமே வந்து ப்ராப்பராக ஷாப்பிங் பண்ணுவான். இன்றைக்கி கூட எனக்கு ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணான் நிறைய திங்ஸ் எடுக்கிறதுக்கு. இந்த சைட் ஃபுல்லாக சீ ஃபிஷ், அப்புறம் மீட் எல்லாமே கிடைக்கும். அட்லாண்டிக் சால்மன் ஒரு ஃபிஷ் கிடைக்கும். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், ஆனால் அதான் குவிக்காக காலியாகும். எங்களோட க்ராசரி ஷாப்பிங் முடிச்சிட்டோம். இப்போ வந்து எங்கே இருக்கோன்னா, இது வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற கச்சிபவுலின்ற ஒரு இடம். இந்த கச்சிபவுலின்றது ஒரு ஐடி ஹப்னு சொல்லுவாங்க, அதாவது கார்ப்பரேட் டிஸ்ட்ரிக்ட் ஹோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எம்என்சிஸ், அப்புறம் ஸ்டேடியம், அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெஸ்டாரண்ட். இது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த ஏரியா அதாவது ஒன் ஆஃப் த டெவலப்டு ஏரியா இன் ஹைதராபாத்னு சொல்லலாம். ரெண்டெல்லாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஹையாக இருக்கும்.
தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஷாப்பிங் ஓவர். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 36 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். இதுல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இங்க மெயின்லி வந்து டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. அதனால இப்ப நம்ம வந்து ஒரு மந்த்லி மாசம் இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான grocery வாங்குறோம்னா இந்த ஷாப் வந்து ஆக்சுவலி பெஸ்ட். நாங்களும் மந்த்லி இந்த ஷாப்க்கு தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். எங்களுக்கு வாங்கின இந்த திங்ஸ்ல இங்க பாத்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அப்படி எல்லாமே கிடைக்கும். நானும் வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் grocery வாங்கியிருக்கேன். ஸோ மொத்தம் டோட்டல் சேவிங் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 531 rupees. ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு வாங்கியாச்சு. கொஞ்சம் செட்டப்லாம் வந்து ஷாப்ல கொஞ்சம் மாறி இருந்தது. அதே மாதிரி எனக்கு தேவையான ஒரு 5-6 ஐட்டம்ஸ் கிடைக்கல. இங்கே தான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த grocery ஷாப்பிங் வீடியோ நீங்க பாத்தீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. See you in the next video. Thank you.